சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு மணி. வணக்கம் விஜய். தேர்தல் களம் கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசுகிறப்ப கிட்டத்தட்ட 4 முனை போட்டி உறுதி அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த கூட்டணி கணக்குகள் மாறுவது போலெல்லாம் தென்படுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுது. பட் உறுதியாக எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவர் விஜய் தான் அதை முடிவு பண்ணணும். பட் இந்த 2 வாரங்களில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் அரசியலின் கோரமுகத்தை புரிந்து கொண்டிருப்பார் நான் பார்க்கிறேன். அந்த சம்பவத்துக்கு அவர் தான் காரணம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அவங்களுக்கு 90% அவர் தான் காரணம். 2வது மக்கள், 3வது விழிப்புடன் இருந்திருக்க வேண்டிய அரசு, கடமை தவறிய அரசு. 3 பேரை தான் சொல்ல முடியும். பிரைமரி அக்யூஸ்ட் அவர் தான், அதில் எந்த சந்தேகம் வேணாம், யாருக்கும் எந்த சந்தேகம் வேணாம். விஜய் தான் பொறுப்பு. 7 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சொந்த தன்னுடைய ரசிகர்களை, ஆதரவாளர்களை அவர்கள் இந்த சிக்கலில் மாட்டி அந்த ஸ்டாம்பீடில் நெரிசலில் கொல்லப்படுவதற்கு விஜய் தார்மீக ரீதியில் 100% பொறுப்பை ஏற்க வேண்டும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன். பட் பொலிட்டிக்கலாக ஸ்பீக்கிங் அவரோட நிலைப்பாடு கடந்த காலங்களில் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்றது இனிமேல் கண்டினியூ ஆகுமான்றது தான் பெரிய கேள்வி. தட்ஸ் மை அசஸ்மெண்ட். இது அவர் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போனார்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரும், ஆட்சி மாற்றம் வரும். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு நாசம், சர்வ நாசம். ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா எட்டர்னல் டூம். அதில் எந்த சந்தேகம் வேணாம். பிஜேபி தலைமையிலான, பிஜேபியை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி இங்கு ஆட்சிக்கு வருமேயானால், அவர்கள் ஆட்சியில் பங்கு பெற்றாலும் பராவிட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு எட்டர்னல் டூம். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். ஆனால் களம் எப்படி இருக்குன்ற என்னுடைய கணிப்பை, அசஸ்மெண்ட்டை, அவதானிப்பை கேட்டிங்கன்னா அது வேற. ஒன்று அவதானிப்பு, இன்னொன்று அது நல்லதா கெட்டதா என்ற நம்முடைய ஒருவருடைய கருத்து. விஜய் ஃபேக்டர் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்க போகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு 2ஆ பிரிக்கிறீங்க. அது நல்லது இல்லைன்றது ஒன்று, ஆனால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பெரிய அளவில் இருக்குது. விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய்விட்டால், பாஜகவையும் உள்ளடக்கி அதிமுக கூட்டணி, பாஜக இல்லாத அதிமுக வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். அதிமுக பாஜகவை உள்ளடக்கிய கூட்டணிக்கு அவர் போனால், இன்ஃபேக்ட் பாஜக அல்லாத அதிமுக கூட்டணிக்கு போனால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் அதிமுக பாஜக உள்ள அதிமுக கூட்டணிக்கு விஜய் போவாரே ஆனால் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஆட்சி மாற்றம் உறுதி, நான் நம்புகிறேன். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு சர்வ நாசத்தை கொண்டு வரும். ஆங்கிலத்தில் சொன்னால் எட்டர்னல் டூம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக எப்படி இருக்குது களம் என்று என்னுடைய கணிப்பை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அது நல்லதா கெட்டதான்ற கேள்விக்கான பதிலையும் சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா அது நல்லது இல்லை. ஆனால் இது திமுக கையில் இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்குது, ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது. இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள், கோளாறுகள், இயலாமைகள், போதாமைகள் தான் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு காரணமாக இருக்கும். திமுக நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகள் பொறுத்து நீங்கள் 21 மக்களிடம் போகும்பொழுது உங்களுக்கு இருந்த அந்த ஒரு லக்ஸுரி, சொகுசு இப்போ கிடையாது, 26 கிடையாது. ஏன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க. ஓகே, அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆப்வியஸ்லி there will be and there is an anti-incumbency, huge anti-incumbency இருக்கு. குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு அது இருக்கும். அது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே அதில் விஜய் ஃபேக்டர் உள்ளே வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் போட்டி மிக மிக கடினமானதாக இருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் போகிறது ஒரு பொருந்தா கூட்டணின்றது ஒன்று. விஜய் ரொம்ப சமரசம் பண்ணி தன்னை ரொம்ப சுருக்கிக்கிட்டு போனாருன்றது அந்த அணிக்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வராதா? அதாவது அது அத்தனையும் உண்மை. அவர் போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாருன்னா அது பொருந்தாத கூட்டணி, அவலமான கூட்டணி, சகிக்க முடியாத கூட்டணி. பட் அரசியலே அப்படி தான் இயங்குது. எதிரும் புதிருமா இருக்கும் ஒன்றா சேர்ந்து தான் கூட்டணியில் உக்காந்துக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும் எல்லாருக்குங்க. நான் இதை என்ன சொல்கிறேன், இதை ஏன் அதிமுக பாஜக விஜய்க்கு மட்டும் பொருத்தி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. எல்லாரும் அப்படி தானே இருக்கீங்க. பிஜேபி ஃபேக்டர் தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூவாக வந்திருக்கின்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்தியா முழுவதும் சுழன்று அடிக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை மதவாதம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்ற விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முக்கிய காரணம். அந்த மக்களோட உணர்வுகளை பிரதிபலித்து அழகாக கூட்டணியை வைத்து 3 முறை தமிழ்நாட்டுக்குள்ளே இதை வராமல் தடுத்த, ஒரு முறை ஜெயலலிதாவும் 2 முறை ஸ்டாலின் அவர்களும் தடுத்திருக்கிறார்கள். அது
ஜெயலலிதாவை விட ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ரொம்ப திறம்படவே இன்க்ளூசிவாக செஞ்சுருக்கார். எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸை கொடுத்து. ஜெயலலிதா அவங்க மட்டுமே தனியாக 37 ஜெயிச்சாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது, அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. பட் நடக்க போகிறது அசெம்பிளி எலெக்ஷன் போது மாநில அரசாங்கத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து அங்கே முன்னால் நிற்கும். அப்போ வந்து எதிர்த்தரப்பில் இருக்கவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆன்டி பிஜேபியில் உறுதியாக இருக்க மாட்டாங்க. சரி, ஓப்பனாகவே பேசுவாங்க. திமுகவும் அதிமுகவும் நேர் எதிரிகள். அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டியது திமுக தான் என்ற அதிமுகவுக்கு நிர்பந்தம் இருக்கும் பொழுது அவர்கள் யாருடனும் சேருவார்கள். நான் அதே ஒரே உதாரணம் சொல்கிறேன். கலைஞர் வந்து 99 ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவிழ்க்கும் பொழுது ஏன் வந்து பிஜேபி ஆதரிச்சார்? அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் அவர் பிஜேபியோட பயணம் செய்தார். ஒரு மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட தான் அவர் இருந்தார். அப்போ கடந்த கால உதாரணங்கள் இருந்திருக்குது இல்லை? இப்போ நீங்கள் வந்து இது வந்து மோடியோட பிஜேபி வேற, வாஜ்பாய் பிஜேபி வேறெல்லாம் கதெல்லாம் அளக்க முடியாது. அடிப்படையில் கோர் இஷ்யூ ஆர்எஸ்எஸ் இஷ்யூ. அது அன்னைக்கும் ஒன்று தான், இன்னைக்கும் ஒன்று தான், என்றைக்கும் ஒன்று தான். ஆகவே வந்து இந்த ஆன்டி பிஜேபின்ற அந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து அதிமுகவில் இருக்க கூட்டணிகள், திமுக கூட சேராத கூட்டணிகளுக்கு வந்து அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் பிரைமரி இஷ்யூவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்டேட் இப்போ திமுக மீது தான் வந்து திரு ஸ்டாலின் வேணுமா வேண்டாமான்ற ஆப்வியஸ்லி அதான் கொஸ்டின். ஆனால் 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய தன்மைன்றது கிட்டத்தட்ட பாஜக மையமாக வச்சு தான் சொல்லுது. எஸ், ஆன்டி பிஜேபி வாக்குகளை மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணி பெற்றுக்கொண்டே இருக்கு. அது மாறிடுச்சுன்னு எப்படி சொல்லலாம்? மாறல. நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் இப்பயும் சொல்றேன், இந்த ஆண்டு நாளைக்கு மக்களவைத் தேர்தல் வந்தால் திமுக கூட்டணி, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி, எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், 40 சீட் அடிப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு நடந்ததுன்னா 26 நடந்தாலும் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி 40 சீட் அடிக்கும். பட் அசம்பிளி இஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறேன், 19லையும் 24லையும் மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2 ஒரே ரிசல்ட் தான், ஒரு சீட்டு தான் வித்தியாசம். இடைப்பட்ட காலத்தில் வந்து அசம்பிளி ரிசல்ட் நான் 75 சீட், 13 லோக்சபா சீட்ஸுக்கு ஈக்குவல். அதை வந்து நீங்கள் ஒரு மண்டலத்தில் வந்தது இங்கே வந்ததுன்னா கதை அளக்க முடியாது. 75 சீட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. பட் அது ரியல் தானே? அப்படி மேற்கு மண்டலம் தானே வாங்கியிருக்கு. இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், 5 இயர்ஸ் பொறுத்து போகும்போது அதோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம், இல்லைன்னா ஹங் அசம்பிளி வரும். அப்படிதான் ஹங் அசம்பிளி வரும். எனக்கு என்னமோ இது வந்து டிஎம்கே இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் வந்து இப்போ நம்ம என்டிஏ வந்து பீகாரில் பண்ணாங்க இல்லையா, உங்களுக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டுருவாங்க. பெண்களை குறிவைத்து வேறு சில நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பாரையானால் இவருடைய வெற்றிக்கான வாய்ப்பு கூடலாம். அந்த இடத்துல கூட அது ஹங் அசம்பிளி நோக்கி தான் நகரும்னு எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. நிறைய இஷ்யூஸ் கீழே இருக்குங்க. அது வந்து நம்ம வந்து மீடியா வந்து அதை பேச மறுக்குது, எதிர்கட்சிகளால் அதை ஃபோக்கஸ்டாக பேச முடியல. விலைவாசி ரொம்ப கடுமையாக உயர்ந்திருக்குது. மின் கட்டணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2,000 ரூபாய் ஒரு மின் கட்டணத்தை செலுத்தி கொண்டு வந்த ஒரு சராசரி வியாபாரி இன்றைக்கி 5,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் கட்டுறாங்க. கொஞ்சம் மேல் தட்டில் இருக்க ஒரு 75,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேலே கட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து 1000 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். விலைவாசியோட அந்த தாக்கம் என்பது எல்லாவற்றிற்கும் நீங்கள் மத்திய அரசை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து மாநில அரசு ஊழியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னமும் வந்து பல டிபார்ட்மெண்ட்ஸ், பல துறைகளில் வந்து மாத ஊதியத்துக்கே வந்து அரசு திண்டாடி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மாநிலத்துடைய பல்கலைக்கழகங்கள், நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் மிக மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. மின்வாரியங்கள் 21 உறுதி விஜயன், இதை நம்ம வந்து தினமும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அரசியல்வாதிகள் கொஞ்சமாவது அவங்க சொரணம் வந்து இதை பற்றி இந்த உண்மையை மக்கள்கிட்ட அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். 26ல் யார் வெற்றி பெற்றாலும், யார் வேணால் ஜெயிக்கட்டும், மக்கள் தீர்ப்பு. 26ல் யார் வெற்றி பெற்றாலும் கடினமான முடிவுகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுதோறும் ஏற வேண்டிய மின் கட்டண உயர்வு இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு 6% ஏற்றுறது. அடுத்த வருஷம் யார் வந்தாலும் டபுளாக ஏற்றுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி நான் கசப்பு மருந்து அதான் கசப்பு மருந்தை ஜெயலலிதா வந்து வந்த உடனே 11லேயே கொடுத்துட்டாங்க. வேற எனக்கு ஆப்ஷனே இல்லை. 2015 அவங்க கொடுக்கல, வந்தோடனே கொடுத்துட்டாங்க. யார் வந்தாலும் ஜெயலலிதா கொடுத்த கசப்பு மருந்து மாதிரி 3 மடங்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இந்தியாவோட பல மாநிலங்களோட நிதி நிலைமைக்கு ஈக்குவலாக மோசமாக தான் இருக்குது. இதில் வந்து இலவசங்கள் வந்து ஒரு பக்கம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அகெயின் அதுவும் சொல்கிறேன், பல மாநிலங்களோட நிலை தான். ஆகவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிக கடினமான முடிவுகளை 26ல் எடுக்கப் போகிறார்கள். இதையும் மனதில் வைத்துத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். இதையும் மனதில் வைத்து அரசியல்வாதிகளை பேச நிர்பந்திக்க வேண்டும். ஆகவே உண்மையான பிரச்சனைகளை பற்றி பேசாமல் நம்ம வந்து ரொம்ப
மக்கள் நலனுக்கு எதிரான அல்லது உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை அல்லது மக்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறதுலே பல பேட்டிகள் இருந்து வர எதிர்வினைகளை பார்க்குறப்ப திரு மணி அவர்கள் வந்து பாஜகவினால் வரக்கூடிய ஆபத்துகளை தமிழ்நாட்டுக்கு அதை உணராமல் ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு, அதாவது இந்த விமர்சனத்தை வந்து விவரமறியாதவர்கள் வைத்தால் நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன், உள்நோக்கம் கொண்டவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளனாக நான் பேசும்பொழுது களத்தை பற்றிய என்னுடைய அவதானிப்பு, மை அசஸ்மெண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன், அது வேறு. இரண்டாவது, இது நல்லதா கெட்டதா என்ற என்னுடைய கருத்து. அவதானிப்பு என்பது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விழுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து உங்களுக்கு விழாது. அதுக்கு சரியான உதாரணம் 19க்கும் 24க்கும் நடுப்புற வந்து அசம்பிளி எலெக்ஷன். இது நல்லதா கெட்டதான்னா நான் அதை தாண்டி போகிறேன், பேரழிவுன்றேன், எட்டர்னல் டூம்ன்றேன் நான். ஆனால் அப்படி நடந்ததுன்னா அதுக்கு நானா பொறுப்பு? திமுக தான் பொறுப்பு, நீங்கள் தான் ஆளுங்கட்சி. இதையே என்னை விமர்சிக்கக்கூடியவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள, குறைந்தபட்ச அறிவு நேர்மை இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் எங்கே பிஜேபியை சப்போர்ட் பண்ணேன்? கன்சிஸ்டண்ட்டாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நானும் ஒருவன். யாரோட சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவையில்லை, என் மனசாட்சி தெளிவாக இருக்குது. ஏன்னா நீ 100 துண்டாக வெட்டி போட்டாலும் ஐ எம் எ செக்குலர் பர்சன். அடிப்படையில் நான் ஒரு மதசார்பற்றவன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி மனிதன் இல்லையான்றதுக்கான ஒரே அடையாளமே நீ வெதர் யூ ஆர் அ செக்குலர் பர்சன் ஆர் நாட், அவ்வளோதான். பட் களத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை அசஸ் பண்ணும்பொழுது ஒரு பத்திரிக்கை, நான் ஐம் நாட் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நான் ஒரு அரசியல் ஊழியன் அல்ல, சிபிஐ சிபிஎம்லையோ அல்லது காங்கிரஸ்லையோ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது. நான் ஐம் ஏ ஜேர்னலிஸ்ட், ஐம் அன் அப்சர்வர். அப்போ நான் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து என் விருப்பத்தையே பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்படி நான் பேசினேன்னா நான் அயோக்கியன். ஏன்னா மக்கள் எங்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அசஸ்மெண்ட், ரெண்டாவது தான் கருத்து. அப்போ இது புரிந்து கொள்ளாமல் நீ பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறன்றதெல்லாம் ஐ திங்க், அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட்ஸ் நான்சென்ஸ். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். யாருக்கும் என்னுடைய நேர்மையை நெஞ்ச கழிச்சு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ உனக்கு பிடிச்சா, உனக்கு பிடிச்சதுன்னா நீ ஏற்றுக்கோ, இல்லை நீ ஒதுக்கிட்டு போயிட்டாரு. அது ஒரு பெரியார் சொல்லுவார்ல, உன் புத்திக்கு ஏற்றுக்கோ, இல்லை விட்டுன்னு வரல. பெரியாரை மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களை கூட புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்றதுக்கான உதாரணம் தான். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஒருத்தன் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறதே தப்புங்க. விவாதத்தோட அழகு என்னங்க? துரதிருஷ்டவசமாக நம்முடைய தொலைக்காட்சிகளை வந்து ஒரே திசையில் விவாதங்கள் போகுது. எல்லாரும் ஒரே கருத்தை சொல்கிறதுக்கு பேர் விவாதம் கிடையாது. 4 பேர்னா 4 கருத்து வந்தால் தான் அது விவாதம். அது மாறுபட்ட கருத்துக்கள், பல்வேறு கோணங்கள் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்க. இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சமூக கட்டமைப்பில் நம்ம வாழுறோம், சிக்கலான காலகட்டத்தில் வாழுறோம். எந்த சித்தாந்தமும் எந்த தத்துவமும் இன்றைய உலகின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியாது. ஒன் ஜாக்கெட் சொல்யூஷன்றதுலாம் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில், பல கட்சி ஜனநாயகத்தில் பல கருத்துக்கள் இருக்க தானங்க செய்யும். அதில் அடிப்படையில் ஜேர்னலிஸ்ட்டுங்க கிட்ட போய் நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைப்பதும் அவர்களுக்கு வந்து முத்திரை குத்துறதும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது, அறிவு நேர்மை இல்லாதது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ஐ எம் அ ஜேர்னலிஸ்ட். இன்னொரு இடத்தில் இப்போ எல்லாருமே மதிப்பிடுதலில் வந்து களம் வந்து திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் இருக்குது. அதில் பழனிசாமி அவர்கள் வந்து இல்லைன்றதை ஒரு பார்வையாக முன்வைக்கிறாங்க. அது மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம். இப்போ திரு விஜய் அவர்கள் வந்தால் பழனிசாமி அவர்களை தான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இருக்கணும். இந்த தலைமை அப்படின்றது அது ஒரு பெரிய ஃபேக்டராக வேலை பார்க்கும் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்க? நான் அதை மறுக்கலைங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து ஒரு ஆட்சி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாற்றத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த முடிவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. என்னால் வந்து அது வந்து அந்த அளவுக்கு வரலன்னு என்னால் சொல்ல முடியும். எஸ், நாட் டு தட் எக்ஸ்டென்ட். பட் ஸ்டில் இன்னும் 6-7 மாதம் இருக்குது. உங்களுக்கு வந்து போட்டி கடுமையாக தான் இருக்கும். இதில் தனி மனிதர்களை முன்னிறுத்தி அது வெதர் இட் இஸ் மோடி ஆர் ஸ்டாலின் பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. திமுக வேண்டுமா வேண்டாமான்றது தான் நமக்கு கேள்வியாக இருக்கணும். ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமான்றது அப்படி நான் பார்க்கல. அது ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஆப்கி பார் பாஜ்பா சர்க்கார்னாங்க. உங்களுக்கு நடைமுறையில் அது அப்படி இருந்தாலும் கட்சிகள் கொள்கைகள் தானங்க நிரந்தரம். தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். பட் அவருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. நான் அது மறுக்கல. எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ன்றதை நான் அதை மறுக்கல. நான் கண்டிப்பாக அதை மறுக்கல. ஆனால் வந்து மொத்தமாகவே களம் அப்படி இருக்குன்னு சொல்லிடாதீங்கன்றான். கம்ப்ளீட்டாக அப்படி போயிட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக தனி மனிதர்களை மையமாக கொண்டதாக ஒரு அரசியலை நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்கன்னா முதல்ல அது அப்படி இல்லை. ரெண்டாவது அது வந்து
அது சரியாகவும் இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லும்பொழுது ஸ்டாலின் நிறைவேற்றிய திட்டங்கள், அற்புதமான பல திட்டங்கள் அவர் கொடுத்துருக்காருன்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த காலை உணவு திட்டமாக இருக்கலாம், மகளிர் உதவித்தொகையாக இருக்கலாம், அந்த பெண்களுக்கான இலவச பேருந்து, அப்புறம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, யாரும் மறுக்கல. எல்லா கவர்மெண்ட்டுடைய நிறை குறைகளோட தான் இந்த கவர்மெண்ட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இதை வந்து மொத்தமாக நீங்கள் கொண்டாடவும் முடியாது, தூஷிக்கவும் முடியாது. ஸோ பேலன்ஸ்டாக பாருங்கன்ற நான். பேலன்ஸ்டாக நீங்கள் பார்ப்பது தான் வந்து டு மீ ஒரு பத்திரிகையாளனா எனக்கு அதுதான் வந்து என்னோட பார்வையாக இருக்க முடியுமே தவிர, ஒரு அதாவது வந்து ஒரேடியா கொண்டாடுறதோ அல்லது ஒரேடியா தூக்கி அடிக்கிறதோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீக்குமே போவாதீங்கன்ற நான் வந்து விமர்சன கண் கொண்டு பாருங்க. அது வந்துங்க யூ ஆல்வேஸ் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னுவாங்க. விமர்சன பார்வையுடன் ஒரு அரசை அணுகுவதுதான் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருப்பவர்களுடைய ஒரு கடமையாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எலக்டோரல் பாலிடிக்ஸை நுணுக்கமாக பார்ப்பது, அது மக்கள் மைண்டை ரீட் பண்ணுறது, அது வேற. நீங்கள் பாலிசி சார்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை சார்ந்து முடிவெடுத்தல் என்பது வேற. உங்களுடைய மதிப்பிடுதலில் முன்பு சொல்லியிருந்தது அதிமுக பாஜக அலைன்ஸ் இருந்தாலும் கூட களத்தில் அது ஜெல் ஆகாமல் இருக்குன்றத போட்டு உடச்சி பேசுனீங்க. விஜய்ன்ற ஃபேக்டர் வரப்ப அது ஜெல் ஆகி அது உருண்டு திரண்டு, அதாவது தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாள் நெருங்க 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 அந்த இது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விஜய் ஃபேக்டர் போச்சுன்னா அது என்ன காம்பினேஷன் பெர்முட்டேஷன் எடுக்கும் நமக்கு தெரியல. பட் தட் வில் பி அ வெரி பவர்ஃபுல் அலைன்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்செப்ஷன் வைஸே அது பவர்ஃபுல் அலைன்ஸ். இந்த ஜெல் ஆகுதா ஆகலையா, உங்களுக்கு வந்து கொள்கை எதிரியங்க அரசியல் எதிரியங்க, இந்த கேள்விகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். அத்மேட்டிக்காக ஒரு ரெண்டு பவர்ஃபுல் மெகா வந்துடும். நீங்கள் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மனசாட்சி உள்ள குறைந்தபட்ச அறிவு உள்ள திமுக நண்பர்களுக்கு சொல்கிறது, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை வெறும் சினிமா நடிகனை பார்க்க வர கூட்டம் என்று தயவு செய்து நண்பர்களை நினைக்காதீர்கள். அது ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு அடையாளம். இதை புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து சமூக உண்மை. இது வந்து இட்ஸ் சோஷியல் ட்ரூத். சோஷியாலஜி தெரிஞ்சவனுக்கு இது தெரியும், மனித உளவியல் தெரிஞ்சவனுக்கு இது தெரியும். இத்தகைய கூட்டங்களை வந்து நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். இது வெறுமனே ஒரு சினிமாக்கார நடிகனை பார்க்க வந்த கூட்டம் இல்லை. அதாவது டெஃபினட்டாக வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. எதிர்கட்சிகளால் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அவங்க மிசரபிளி தே ஃபெயில்டு. மீடியா அதை சரியாக கேபிட்டலைஸ் பண்ணல. 90% மேலே மீடியா வந்து மிசரபிளி ஃபெயில்டு. அப்போ புதுசாக ஒருத்தர் வரும்போது அங்கே திரும்புது. அவர் வந்து அதுக்கு பொருத்தமானவர் நான் சொல்லலை. இதை நான் சொல்லும்போது அடுத்த வார்த்தையை வந்து அப்போ நீ அவர் ஆல்டர்னேட்டிவ், நான் எங்கே சொன்னேன்? நீ கடுமையாக விமர்சிக்கிறேன். மிக கடுமையாக விமர்சிக்கிறேன். அவர் வந்து அரசியலேருந்தே போயிடுறது நல்லதுன்னு அளவுக்கு நான் பேசியிருக்கேன். அப்போ இந்த க்ரௌட்ஸ் இருக்குல்ல, இந்த க்ரௌடு எங்கே போகும்? நாளைக்கு விஜயே ஒரு வேளை அரசியல் இல்லை, அவர் வேணான்னு ரஜினி மாதிரி ஒரு முடிவு எடுத்துறார். ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. இஷ்யூ இண்டிவிஜுவல் விஜய் இல்லைங்க, விஜயை பார்க்க வந்த கூட்டம். அந்த இடம் தான் திருமணி. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த கூட்டத்தை, விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை ஸ்டடி பண்ணுற ஒரு பேட்டர்ன் நம்ம நிறைய கட்டுரைகள் பார்க்குறோம். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அதில் அவங்க சொல்கிறது வந்து இது ஒரு கல்ட்டு மாதிரி விஜயை பார்க்குறாங்க. அரசியல் புரிதலற்ற ஒரு கூட்டம் அதோட சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒன்று ஆட் பண்ண அது எனக்கு கொஞ்சம் இல்லைங்க. எனக்கு இப்படிலாம் சொல்கிற நண்பர்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து வெறும் நடிகன், வெறும் ஒரு கல்ட்டுன்றதுலாம் என்ன பெரிய கல்ட்டு? அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வட இந்தியாவில் சாமியாரங்களை பார்த்துருமே அந்த மாதிரியாக வராங்க. விஜயோட ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். அது இருக்கா இல்லையா? நேற்று கூட நம்முடைய விவாதத்தில் அரவிந்தன் சொன்னார், 10 பேர் ஒரு இளைஞர்கள் மத்தியில் பார்க்கும்போது 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க விஜய் படங்களை பார்க்காதவங்க. அவங்க மாற்று அதிமுகவும் வேண்டான்றாங்க. 2 பேருமே வேண்டான்றாங்க. தமிழ்நாட்டில் அத்தகையது ஒரு மக்கள் திரள் இருக்குது. ஆனால் அது கடந்த காலங்களில் விஜயகாந்துக்கு வந்ததை விட மிக அதிகமாக இருக்குன்றது தான் உண்மை. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். பவர்ஃபுல், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்குது. இன்னும் 6-7 மாதத்தில் அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவோம், வாக்குகளாக மாறுமோ, அதெல்லாம் வேற கேள்வி. இன்றைய இந்த நிலையில் பார்க்கும்பொழுது அவரோட அந்த பாப்புலாரிட்டியை, அந்த இன்ஃப்ளூயன்ஸை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது நான் அன்னைக்கு சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இது சமூகத்திலேயே இருக்கிற சமூகத்தோட கோளாறு இது. அதனால தான் கவர்மெண்ட்டையோ காவல்துறையோ அல்லது தமிழக அரசையோ முதலமைச்சரையோ குறை சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் முதல் நாள்லேருந்து இங்கே சொல்கிறேன். விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். முட்டி அடிச்சுட்டு போகிற க்ரௌடை வந்து தூரம் நின்று பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்காதீங்க, அந்த க்ரௌடை பாருங்க. ஏன் அவங்க போகிறாங்க? அது வெறுமனே கல்ட்டு சினிமா நடிகன்றது நம்மை நாம ஏமாற்றிக்கொள்வது. அது ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு வடிவம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, அது அங்கே வெளிப்படுது உங்களுக்கு வந்து. அது ஆட்சியாளர்கள்
உஷாராக வேண்டிய நேரம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க they have to pull up their socks. ஆட்சியாளர்கள் வந்து விழிக்க வேண்டிய நேரம் இது. மாற்று கருத்து சொல்கிறவங்கள வந்து தூஷிப்பதிலும் அவங்கள சிறுவேலை அறையிறதுலையும் கட்சிக்காரங்களை விட்டு எழுத வைக்கிறதுலையும் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ் அவதூறுகளை பரப்புறதுலையும் தான் அவங்க கவனம் இருக்குன்னா வெல் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்ல முடியும். நன்றி, உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திருமணி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.